ஆதியாகமம் 48:15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த, என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, யாக்கோபு சொல்றான், எங்க தாத்தா ஒண்ணுமே இல்லாத இருந்த ஆபிரகாம், அவனை எப்படி பஞ்சமான நேரத்தில் தேவன் ஆசீர்வதித்து அந்த நாட்டில், அந்நிய நாட்டில் எதிரிகள் மீது ஜெயம் எடுத்து ஒருத்தன் கூட ஆபிரகாமை தொட முடியல. கவனிங்க, எதிரிகளை அவன் கையில ஒப்பு கொடுத்த தேவாதி தேவன் எங்க அப்பா யாக்கோபையும் என்ன பண்ணாரு, சார் ஈசாக்கையும் அப்படி பஞ்சத்தில் ஆசீர்வதித்து எதிரிகளுக்கு முன்பாக ஜெயத்தை கொடுத்த, அதாங்க மென்ஷன் பண்றான் பாருங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து சொல்றான், யோசேப்பு கிட்ட சொல்றான், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த. பாருங்க, யோசேப்பு அடிமையா இந்த நாட்டுக்கு வந்துட்ட, எகிப்து நாட்டுக்கு. அவங்க அப்பா யாக்கோபுடைய வீட்டில் இல்லை, அதனால பொண்ணும் எகிப்து தேசத்திலே கட்டிக்கினா, பிள்ளைங்களும் எகிப்திலே பிறந்துருச்சு. மனைவியை பார்த்து குழந்தையும் பார்த்ததில்ல. இருந்தாலும் கவனிங்க, நீ பெரிய இந்த மாதிரி எகிப்து என்கிற செழிப்பான நாட்டில் இருக்கிறதுனால எங்களை நடத்தி வந்த, உங்க தாத்தாவை நடத்தி வந்த அந்த தேவன் அவ என்ன பண்ணாத, மறந்துடாத. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சாகும்போது என்னை எப்படியெல்லாம் வழி நடத்தினாரு, எப்படியெல்லாம் ஜெயத்தை கொடுத்தாரு, என்னை எப்படியெல்லாம் பஞ்சத்தில் அவர் வாழ வைத்தாரு, ஆசீர்வதித்தாரு அப்படின்றத சாகும்போது கூட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 16வது வசனம், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர். கவனிங்க, எவ்வளவு 4 நாடுகள் எதிர்த்து எங்களை இந்த நாட்டிலிருந்து துரத்தலாம், கெடுக்கலாம்னு திட்டம் போட்டாங்க. ஆனா ஒரு பையன் கூட எங்களை எதிர்த்து ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. ஏன்னா நான் ஊரை விட்டு ஊர் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஏன்னா என் கூட என்னை காப்பாற்றுகிற, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற தேவ தூதனை போல தேவன் இருக்கிறார் என்பதை அவன் அங்க சொல்றான். சொல்லிட்டு பாருங்க, ஆபிரகாம் பிதாக்களாகிய ஆபிரகாமும் சரி, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளையும் சொல்றாரு. ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன், பஞ்சத்தில் செழிக்க செய்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர். யாக்கோபு சொல்றான், என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் பிள்ளைங்களையும் என்ன பண்ணிட்டோம், சாகும்போது சொல்லிட்டு சாகுறான் பாருங்க. நாம சொல்லுவோங்க பாருங்க, நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, ஏன்னா பைபிள் தெரியாதுன்னா இப்படிதான் பண்ணுவான். நல்லா தெரிஞ்சவன் சொல்லுவான், உயிர் உடம்போது, நீ எங்க இருந்தாலும் என்னை வாழ வைத்தவரை, என்னை வரை நீயும் சந்ததி என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. அதான் சொல்றாரு, நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை, என்ன ஆஸ்தி, உலகத்தான் கூட வீடு சேர்த்து வைக்கிறான், காரு வாங்கி கொடுக்கிறான், நிலம் வாங்கி, இந்த ஆஸ்தி இல்லை, தேவனுடைய வார்த்தை என்கிற ஆஸ்தி. எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆஸ்தி என்ன, ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்ன, அந்த ஆஸ்தியை சேர்த்து வை.